சாம்சங் அவங்களோட A சீரீஸில் இப்போ புதுசாக A37 அண்ட் A57 அப்படிங்கிற 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் சாம்சங் A57 எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ரெகுலராக A சீரீஸில் என்ன மாதிரி டிசைன் கொடுப்பாங்களோ அதே டிசைன் தான் இங்கேயே எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. இந்த டிசைன் சிம்பிளாக இருக்குது. அண்ட் இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6.7 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த AMOLED டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் HD ப்ளஸ்க்கான ரெசல்யூஷன் அண்ட் கூடவே ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறது ஒரு 8-பிட் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இருக்கிற எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸும் ப்ளஸ் சப்போர்ட்டோட தான் வருது. ஆனால் சாம்சங் வெறும் 8-பிட் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது அக்செப்டே பண்ணிக்க முடியாது. நெக்ஸ்ட், இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஆக்டோகோர் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் நிறைய லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது இதில் எக்ஸைனோஸோட 1680 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய ரூமர்ஸ் இருக்குது. அண்ட் சாம்சங் இன்றைக்கி தான் அந்த ப்ராசஸரை அஃபிஷியலாக லான்ச்சும் பண்ணாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். இந்த ப்ராசஸர் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்கும்போது கரண்ட் டேட்டில் நீங்கள் ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 3 இல்லை 8 Gen 2 கிட்டத்தட்ட சிமிலரான பர்ஃபார்மன்ஸில் கிடைக்கும். பட் ஆன் பேப்பர் ரியல் டைம் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு. அண்ட் என்ன தான் 7+ Gen 3 இருந்தாலுமே இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இது ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. என்ன தான் நீங்கள் ஒரு ஆஃப்லைன் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இதை லான்ச் பண்ணியிருக்கிறது அக்செப்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. இதே ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஸ்னாப்ட்ராகனோட இல்லை மீடியாடெக்கோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த ஃபோன்ஸ் கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அந்த ஃபோனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12 GB வரைக்கும் ரேம் ஆப்ஷன் அண்ட் 256 GB வரைக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஷூட்டருக்கு f1.8 அப்பேச்சர் இருக்குது. செகண்டரி சென்சர் உங்களுக்கு 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் இருக்குது. அண்ட் தேர்ட் சென்சர் உங்களுக்கு 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா கொடுத்துருக்குறாங்க. ஒரு 55,000 கொடுக்குற ஃபோனில் டெலஃபோட்டோ லென்ஸ் இருக்கணும். ஆனால் இவங்க வெறும் 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கொடுக்குறாங்க. இதுக்கு அவங்க கொடுக்காமலே இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு தான் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 12 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன் இருக்குது. இந்த கேமரா செட்டப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோனில் 5000 mAhக்கான பேட்டரி அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 45 வாட்ஸ்க்கான ஒயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் சார்ஜர் பாக்ஸில் வராது. அண்ட் பேட்டரி பேக்கப்பும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக எதுவும் இல்லை. அட்லீஸ்ட் 6000 mAh கொடுத்து தான் பெட்டராக இருந்திருக்கும். இவங்க லான்ச் பண்ணிக்க ப்ரைஸ் பாயிண்ட்டில் எதுவுமே ஜஸ்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்குது. அண்ட் ஜஸ்டிஃபை பண்ணுற ஒரே ஆப்ஷன் இதோட சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இங்கே Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே சாம்சங்கோட ஓன் யூஐயான One UI வெர்ஷன் 8.5 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. சாம்சங் என்ன க்ளைம் பண்ணுறாங்கன்னா 6 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒன்று தான் இந்த ஃபோனில் இருக்க நல்ல விஷயம். அண்ட் ப்ரைஸிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபோன் பேஸ் வேரியண்ட், அதாவது உங்களுக்கு 8 GB RAM 256 GB வேரியன்ட் உங்களுக்கு 56,999 அண்ட் 12 GB RAM 256 GB வேரியன்ட் உங்களுக்கு 62,499 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட் அந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணாமல் இதை விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எவ்வளவோ இருக்குது. நீங்கள் ஆஃப்லைனில் போனால் கூட நல்ல ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்லைனில் போனால் இன்னுமே பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். என்னெல்லாம் ஃபோன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி வீடியோ கீழே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாம்சங் ஃபோன் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் இது உங்கள் விருப்பம் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.